குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 30/5/2026 மே மாதத்திலே சனிக்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதம் 16ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே சதுர்த்ததி திதி என்கிற 14வது நாளில் இருக்கிறோம். 12:54 வரை இருக்கும். பின்பு பௌர்ணமி திதி வந்துவிடும். இன்றைக்கு விசாக நட்சத்திரம் என்கிற குருவின் சாரத்தை கொண்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க போகிறார் மாலை 2:18 வரை. பின்பு அனுஷ நட்சத்திரம். இந்த வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரம் முக்கியமானது. ஏன்னாக்கா இன்றைக்கு தான் 6 முருகமா இருந்தவர் ஒரு முருகனா மாறுவது அவதார தினம் அப்படின்னு சொல்லுவோம். வைகாசி விசாகத்திலே விரதம் இருப்பதனாலே கல்யாண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன் தொல்லை நீங்கும், குடும்பத்திலே நல்ல முன்னேற்றங்கள் வரும், வீடு மனை வாகன யோகங்கள் கிடைக்கும் அப்படின்லாம் நமக்கு ஐதீகங்கள் உண்டு. அதனால இன்னைக்கு ரொம்ப முருகனை வழிபட்டாலே நல்லது நடக்கும். காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாளிலே 9:10 நல்ல நேரம், 9:10 ராகு காலம், யமகண்டம் 1:30 3, 6-7 குளிய நேரம். கிழக்கு சூலம் தயிர் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே சூரியன் 2 நாழிகை 27 வினாடிகள், 5:52 சூரியன் உதய நேரம். ரேவதி மீனராசி, அஸ்வினி மேஷராசி, இவங்க 2 பேருக்கும் சந்திராஷ்டமம் போயிட்டு உண்டு. சனி மீன ராசியில அமர்கிறார், செவ்வாய் ஆட்சியிலே மேஷ ராசியிலே அமர்கிறார், சூரியன் ரிஷபராசியிலே அமர்கிறார், சுக்கிரனும் புதனும் குருவும் சேர்ந்து மிதுன ராசியிலே அமர்கிறார்கள், கேது சிம்ம ராசியிலே அமர்கிறார், விருச்சிக ராசியிலே சந்திரன், ராகு கும்பராசியிலே அமர இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு பலனை பார்ப்போம் பாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசி சந்திராஷ்டம் எஃபெக்டை பார்க்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. மற்றபடி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியதாக இன்றைக்கு காட்டுகிறது. வைகாசி விசாகம் முருகனை வழிபடுவது நல்லது. எவ்வளவு தூரம் நீங்க நன்மையாக இருக்கக்கூடிய காரியங்கள் செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நன்மைகள் பலவும் பெருகும். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, கிஃப்டட் டே அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடிய இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பல நன்மைகளை தருவதாக அமையும். வைகாசி விசாகம் முருகனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையையும் பெருக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் இனிய நாளாய் அமைவதற்கு நீங்களே 3-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, நிறைய காரியங்கள் இன்னைக்கு நிறைய தைரியமா செய்ய போறீங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் அதற்கான துணையை கொடுப்பார். பல காரியங்களிலே முக்கியமாக மாணவர்கள்ல வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எக்ஸாம் தான் நல்லபடியா முடியும், மார்க்கெல்லாம் நல்லபடியா எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு ஏற்படுத்துவார். முருகனை நினைத்துக் கொள்ளுங்கள். காலையிலேயே முருகனுடைய பாடல்கள் எல்லாம் கேளுங்க. வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, லாபத்துக்குரிய நல்ல நாள் என்று எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் தைரியமா செய்யலாம். நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் உபயோகமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இன்னைக்கு பௌர்ணமி யோகம் இருப்பதனாலே வெற்றிகளுக்கான வாய்ப்புகளும் இலக்குகளும் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் என்று 2-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனின் வழிபாடும் இன்னைக்கு சிறந்தது. வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, உயர்வான நாள். இன்றைக்கு நீங்கள் எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் மனதிலே நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக மண் மனை வாகன யோகங்களை பற்றிய எண்ணங்கள் இருந்தாலும் தாயாரை பற்றிய உயர்வான சிந்தனைகளிலும் இன்றைக்கு நிறைய ஈடுபடலாம். அதன் மூலியமாக வரக்கூடிய சுகங்கள் உங்கள் மனதை திருப்திப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளை முருகனை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, ஒரு சொல் சொன்னாலும் இன்சொல் சொல்லுங்கள் சொல்லுவோம். அப்படி இன்மையான சொல்களை பயன்படுத்துவது நல்லது. 3ஆம் இடத்திலே அமரக்கூடிய இந்த சந்திர பகவானுடைய செயல் நீச்சம் என்கிற கதியில இருந்தாலும்
சூரியனால் பார்க்கப்படுவதனாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதுக்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அப்படிங்கிறனால இன்னைக்கு நல்லதை பயன்படுத்துங்கள். இன்றைக்கு முருகனை வழிபடுவது சிறந்தது. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். துளாராசி நண்பர்களே, நன்மையான நாளுக்கு இன்னைக்கு இருக்கு. எவ்வளவு தூரம் நீங்க அமைதியாக காரியங்களை செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வழிபட இன்னைக்கு நிறைய காரியங்கள் நன்மையாக அமைக்கும். புதிய காரியங்களை தான் செய்யறதுன்னா தாராளமாக செய்யுங்க. வீடு, மனை, வாகனங்கள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நன்மை கிடைக்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, சுபமான நாள். இன்னைக்கு என்ன காரியம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து தாய் தந்தரின் யோகத்தை உங்களுக்கு நன்மையாக கொடுக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையக்கூடிய நல்ல நாள் என்று முருகனை வழிபடுவது கூடுதல் சிறப்பு. அதுபோல 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் உங்களுக்கு துணை நிற்கும். இந்த நாள் இணைய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, உழைப்பே உயர்வு என்ற ஒரு நல்ல தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அஷ்டமத்துக்குரிய 12 மறைவதனால் நன்மையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், குருவினால் பார்க்கப்படுகிற உங்களுடைய லாபஸ்தானத்தினாலே வாழ்க்கையிலே வளர்ச்சியும் எழுச்சியும் பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். இந்த நாள் இணைய நாளை அமைவதற்கு முருகனை வழிவதும் நல்ல ஒரு பலனை தரும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, ஆதரவான நாள். எதையும் தெளிவாக செய்யக்கூடிய நாள். புரிந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனாலே இந்த நாள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த இதமான நாள்னே சொல்லலாம். வைகாசி விசாகம் இன்றைய நாளிலே. அதனால முருகனை வழிபடுவது, அபிஷேக பிரியனான இந்த முருகனுக்கு பாலபிஷேகம், தேனபிஷேகம் செய்வதனாலே கூடுதல் சிறப்பையும் பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, அனுகூலமான காரியங்கள் பலதும் இன்றைக்கு நீங்கள் செய்யலாம். வெற்றிகளுக்கான இலக்குகள் அழகாக அமையும். இன்றைக்கு உங்க ராசியினுடைய தொழில் ஸ்தானத்திலே அமரக்கூடிய இந்த சந்திர பகவான் குருவினாலே பார்க்கப்படுகிற உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். இதனாலே அனுகூலங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு விசாக நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பதனாலே முருகனை வழிபடுவது நல்லது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று குருவாக முருகனை நினைக்க வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, உங்கள் திறமை இன்று வெளிப்படக்கூடிய நல்ல நாளில் இருக்கிறீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சூரியனாலே பார்க்கக்கூடிய சூழ்நிலையினாலே அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த நாளிலே முருகனை வழிபடுவது கூடுதல் சிறப்பு. 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.